அன்பிற்குரியவர்களே, இறையாசிர் உங்களோடு. உங்களுடைய புத்திசாலித்தனமும் அவசரமும் எதில் இருக்கிறது, எங்கு இருக்கிறது? இயேசு கூறிய உவமைகளிலே மிகவும் ஆழமானதும் குழப்பமானதும் இந்த உவமைதான். இயேசு ஒரு மோசடிக்காரனை, அதாவது நேர்மையற்ற ஒருவனை பாராட்டி கூறியது ஏன் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் மையப்புள்ளி. ஆண்டவராகிய இயேசு நேர்மையற்ற ஒருவனின் செயலை குறிப்பிட்டு, நீங்களும் இவனைப் போல் இருங்கள் என்று சொல்கிறாரா? நிச்சயமாக இல்லை. இயேசுவின் பாராட்டிற்கு காரணம் வீட்டு பொறுப்பாளரின் நேர்மையின்மை அல்ல, மாறாக அவரது தீவிரமான முன்மதி மற்றும் எதிர்கால திட்டமிடலாகும். வீட்டு பொறுப்பாளர் தன் பதவி பறிபோகும் அபாயத்தை உணர்ந்தவுடன் தனது எதிர்காலத்தை பாதுகாக்க உடனடியாகவும் துணிச்சலாகவும் செயல்படுகிறார். இந்த ஓமை நாம் இந்த பூமியில் சொந்தக்காரர்கள் அல்ல, பொறுப்பாளர்களே என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. நமது பணம், நமது நேரம், நமது பதவிகள், நமது ஆரோக்கியம் இவை அனைத்தும் நமக்கு சொந்தமானவை அல்ல, கடவுள் நம்மிடம் கொடுத்துள்ள பொறுப்புகள் மட்டுமே. இந்த பொறுப்பாளர் தனது எஜமானின் செல்வத்தை கொண்டு தனக்காக ஒரு எதிர்காலத்தையே உருவாக்கி கொள்கிறான். இந்த அழியும் உலக காரியங்களுக்காக மக்கள் காட்டும் அதே தீவிரத்தை, ஞானத்தை, அவசரத்தை நிலையான விண்ணக இலக்கை அடைவதற்கு ஏன் காட்டுவதில்லை என்ற கேள்வி எழுகிறது. இந்த ஓமை இயேசு பணத்தையும் செல்வத்தையும் பற்றி பேசும் ஒரு பெரிய உரையின் மத்தியில் வைக்கப்படுகிறது. இதற்கு முன் காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம் மற்றும் கெட்டுப்போன மகன் போன்ற ஓமைகளை இயேசு கூறினார். லூக்கா நற்செய்தியின் 15வது அதிகாரத்தின் முடிவில் வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் இயேசுவின் உபதேசங்களை கேட்க அவருக்கு அருகில் வந்தனர். ஆனால் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்தனர். இந்த ஓமை முக்கியமாக சொல்லுவது என்னவென்றால், பணத்தை நிர்வாகம் செய்பவர்களுக்கும் செல்வம் கொண்டவர்களுக்கும் ஒரு சவாலை விடுகிறது. இயேசுவின் செய்தி செல்வத்தை வைத்துக்கொண்டு உலகம் காட்டும் முன்மதியை காட்டிலும் மிகப்பெரிய முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதே. அதாவது, இந்த ஓமையின்படி நேர்மையற்ற முன்மதி ஒரு நற்பண்பா என்ற கேள்வி எழலாம். நிச்சயமாக இல்லை. ஆனால் இயேசு குறிப்பிடும் முன்மதியை பயன்படுத்துதல் என்பது ஒரு விழிப்புணர்வுள்ள நற்பண்பு ஆகும். வீட்டு பொறுப்பாளரின் குணம் என்று பார்க்கையிலே அவனுடைய நோக்கம் தனது சொந்த நலனை பாதுகாப்பதாகும். ஆனால் இயேசுவின் எதிர்பார்ப்போ நித்திய வாழ்வை பாதுகாப்பது. அவனுடைய செயல்பாடு என்னவென்றால் அநியாயமாக கடனை குறைத்தல். ஆனால் இயேசுவின் எதிர்பார்ப்பில் இருந்த செயல்பாடோ தர்ம செயல்கள் மூலம் நிலையற்ற செல்வத்தை முதலீடு செய்தல். அவனுடைய பண்பு நலனாக பார்க்கையிலே புத்திசாலித்தனம், அதாவது திறமையை செயல்படுத்துதல். ஆனால் இயேசுனுடைய எதிர்பார்ப்பிலே இது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் ஒரு விழிப்புணர்வு, காலம் கடந்து போகிறது என்பதை உணர்ந்து வேகமாக செயல்படுதல். ஆக உங்கள் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் உலக காரியங்களுக்கு மட்டுமல்லாமல் கடவுளின் விண்ணக இலக்கிற்காகவும் பயன்படுத்துங்கள்.